ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி விஜய் சமீபத்தில் மதுரை மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டாரு. அந்த மாநாட்டோட தாக்கம் இன்னும் குறையல. அதுக்குள்ளே அடுத்த தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு தளபதி ரெடி ஆகிட்டாரு. செப்டம்பர் 17 பெரியாரோட பிறந்தநாள் அன்றைக்கி தனது சுற்றுப்பயணத்தை தமிழகம் முழுவதும் ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஏற்கனவே மாநாட்டில் சொல்லியிருந்தார், நான் கூடிய சீக்கிரம் மக்களை சந்திக்க போகிறேன்னு. அது செப்டம்பர் 17 முடிவாயிடுச்சு. அதுக்காண்டி அவருக்கு ஒரு பிரச்சார வாகனமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வாகனத்தை பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. ஏன்னா மதுரையில் ரோட் ஷோ போகும்போது ஒரு வேனில் போனார். அதில் ரசிகர்களை ஏறி வேனே உடச்சி ஒரு அதகலம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வாரத்தில் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா பவுன்சியரில் எங்கே நிற்பாங்கிற மாதிரி தெரியல. ஸோ அந்தளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா தளபதி சுற்றுப்பயணம் டெல்டா மாவட்டங்கள் ஆரம்பிக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதை பார்த்தோம்னா எந்த மாவட்டத்துலேருந்து ஆரம்பிக்க இது வரைக்கும் நியூஸ் வரல. ஆல்ரெடி இந்த நியூஸை பார்த்துட்டு கட்சிக்காரங்களாம் புலம்ப ஆரம்பிச்சுப்பாங்க. 2 மாநாடு நடத்தி முடிச்சதுக்கு கதவு சத்தம் இன்னும் முடியலை. அது இதுக்குள்ளே மக்கள் சந்திப்பா அப்படிங்கிறது எலெக்ஷன் கதவிக்கிட்டே இருப்பாங்க. பார்ப்போம் தளபதி விஜய் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துகிறான்னு பொறுத்து பார்ப்போம். கண்டிப்பாக தளபதி விஜய் எந்த களத்தில் இறங்கினாலும் கட்சிக்காரங்க கதி கலங்கிடுவாங்க. மக்களை சந்திக்க போகாது. டவுசர் கிழிஞ்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் தளபதி என்ன சம்பவம் இறங்கி பண்ண போகிறான்னு, என்னென்ன வாக்குறுதி கொடுக்க போகிறா, என்னென்ன செய்ய போகிறான்னு இந்த மக்களை சந்திக்கும் போது சொல்வாரா என்ன நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.